நீங்கள் உங்களோட வெல்த்தை பேப்பர் கரன்சியலில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இப்போவே நீங்கள் ஆக்ஷன் எடுக்காட்டி நீங்கள் 20-30 வருஷம் சொல்லி கஷ்டப்பட்டு சேமித்த பணமெல்லாம் வேர்த் இல்லாமல் போகக்குள்ள இதை பற்றி யோசிப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஃப்ளேஷன் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, பணவீக்கம்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஓகே, 1990ஆம் ஆண்டில் எவரேஜாக ஒரு காஃபி ஒன்று வாங்குறதுக்கு நீங்கள் US$ல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது 0.25 சென்ட்ஸ். 1995 0.45 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நான் டிம் ஹார்ட்டன்ஸோட சீப் காஃபியை கிடைக்கல, நீங்கள் ஸ்டார்பக்ஸில் ஒரு நல்ல காஃபி வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கு $6 மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். $5 to $6 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். யோசிச்சு பாருங்கள், $0.25 கிடைச்சது உங்களுக்கு சேம் காஃபி தான். இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற $6 கிடைச்சதும் சேம் காஃபி தான். என்ன நடந்திருக்கீங்க? இங்கே நடந்த பிரச்சனை என்ன? உங்கள்கிட்ட ஒரு $100 பேப்பர் கரன்சி இருக்குன்னு வைங்க, $100 பேப்பர் கரன்சி இருக்குது. அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கிட்ட கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இந்த பேப்பரில் எழுதியிருக்கிற $100 ஒரு பெறுமதி இருக்குது. நீங்கள் எப்போ வேணுனாலும் நீங்கள் இந்த பேப்பரை கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தால் அந்த $100 பெறுமதிக்குரிய பொருளை தருவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தரது தான் நீங்கள் வச்சிருக்கிற பேப்பர். அந்த ப்ராமிஸ் இல்லாட்டி அந்த பேப்பருக்கு எந்த விதமான வேல்யூவும் இல்லை, ஜஸ்ட் காகிதம். அந்த ப்ராமிஸ் ஏன் கிரியேட் பண்ணப்பட்டிக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் ஆதி காலத்தில் பண்டை மாற்று முறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலோகங்கள் அப்படி இப்படி சிப்பிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பணத்துக்கு நிறைய விஷயங்களை பாவிச்சிட்டு வரக்குள்ள கடைசியாக பெஸ்ட்டான ஒரு பணமாக பாவிச்சாங்க ஒரு கட்டத்தில். என்னத்துன்னு சொன்னால் கோல்டு. ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக கிடைக்காது, கடும் ரேர். கோல்டை நிலத்திலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி, நிறைய மேன் பவர் எல்லாம் தேவை. ஸோ அதனால் ஒரு கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு விஷயம் தான் கோல்டு. ஸோ கோல்டுக்கு பெருமதி இருக்குது. ஸோ நம்ம கோல்டை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக பாவிப்போம்னு சொல்லி கோல்டை பாவிச்சாங்க. ஆனால் கோல்டில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் கோல்டு சரியான ஹெவி. நீங்கள் பெரிய அளவில் கோல்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எடுத்துகிட்டு கேரி பண்ணிட்டு தெரியலாம், நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு தெரிய முடியாது. ஸோ இப்படி நிறைய பெரிய அளவிலான கோல்டை எல்லாருமே வீட்டில் அவங்களோட இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் ஈஸியாக பரிமாற்றத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்த கறி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதால கோல்டு ஏஜென்சிஸ் அன்னரம் உருவாயினிக்கு. அந்த கோல்டு ஏஜென்சிஸோட வேலை என்னன்னு சொன்னால், அவங்கள்ட்ட யாருனான பொதுமக்கள்கிட்ட இருக்கிற கோல்டை கொஞ்சம் அவங்கள்ட்ட கொடுத்தா எவ்வளோ கோல்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு உறுதிப்பத்திரம் மாதிரி ஒன்று தருவாங்க. ஓகே, நீங்கள் இத்தனை கிலோ கோல்டு எங்கிட்ட தந்திருக்கீங்க, இந்த உறுதிப்பத்திரத்தை நீங்கள் திரும்ப தந்தீங்கன்னா நீங்கள் தந்த கோல்டை நாங்கள் திரும்ப தந்துடுவோம். ஸோ எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் உங்களோட கோல்டை பாதுகாக்கமோ அதுக்குரிய ஃபீஸ் வந்து நீங்கள் கூலி மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு கோல்டு எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஒரு கோல்டு ஏஜென்சிஸ் உருவாயினிக்கு. அப்படி அவங்க அந்த கோல்டு ஏஜென்சிஸ் கொடுத்த அந்த பத்திரத்தை என்ன பண்ணலாம்னு சொன்னால், நீங்கள் லீகலாக அதை ஒரு பணமாகவே நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அதை நீங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு கிலோ பெறுமதியான கோல்டை இன்னொரு ஆள் கொடுத்துட்டு வர ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கிலோ கோல்டு கொடுக்குறப்பெல்லாம் அந்த ஒரு கிலோ கோல்டுக்கு பெறுமதியான அந்த கோல்டு ஏஜென்சி அந்த பத்திரத்தை கொடுத்து போட்டு வாங்கலாம். ஏன்னா அந்த பத்திரத்தை யார் வச்சிருக்காரோ அவருக்கு போய் அந்த கோல்டு ஏஜென்சியில் கொடுத்தா அதுக்குரிய கோல்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இதை மாற்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கோல்டு ஏஜென்சிஸ் நிறைய ஃப்ராட் வேலைகள் பார்க்குறது, அடுத்தது கோல்டை திரும்ப கேட்கக்குள்ளே திரும்ப கொடுக்காம ஏமாத்துறது, இதை மாதிரி விஷயங்கள் நடக்கையும் கவர்மெண்ட்ஸ்கள் அதுக்கு பிறகு வந்த கவர்மெண்ட்ஸ்கள் பெரிய பெரிய நிதி நிறுவனம்லாம் ஓகே இந்த கோல்டு ஏஜென்சியை ப்ரைவேட்டில் இருந்து நம்மளே மாற்றி நம்ம பேங்க்ஸாக ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதே விஷயத்தை நாங்கள் கவர்மெண்ட் செய்வோம், கவர்மெண்ட் செய்யக்குள்ள நம்பிக்கை அறிக்கும்னு சொல்லி அதை அப்படியே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஃபியட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் எப்படின்னு சொன்னால், அந்த பேப்பருக்கு பதிலாக கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட எவ்வளோக்கு கோல்டு இருக்கோ அந்த கோல்டோட பெறுமதிக்கு ஏற்ற பேப்பர் கரன்சியால் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே, மக்கள் செய்கிற உழைப்புக்கு கொடுத்தாலும் சரி, பிஸ்னஸில் லாபமாக கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி அவங்க கொண்டு வந்து கொடுக்குற கோல்டுக்கு பணமாக கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பணம்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த பணத்துக்கு வெலுவை எங்கே காட்டினாங்கன்னு சொன்னால், அந்த கவர்மெண்ட்ஸோட ட்ரெஷரியில் இருக்கிற கோல்டு அளவு காட்டினாங்க. ஸோ எவ்வளோ பணம் புழக்கத்தில் இருக்கோ அவ்வளோ புழக்கத்தில் இருக்கிற பணத்துக்கு ஈக்குவலான கோல்டு கவர்மெண்ட்கிட்ட இருக்குங்கிறது, கவர்மெண்ட்டிட்ட பேங்க்ஸ்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டம் எவால்வ் ஆகினிக்கு. அதுக்கு பிறகு ஃபேமஸாக யூஎஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், $டாலரை பார்த்தீங்கன்னு சொன்னால், $டாலர் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ட்ரெஷரியில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய நாடுகள் அதே சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே கோல்டு இல்லை அவங்கள்ட்ட. அப்போ அப்படியா நாடுகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இப்போ $டாலரை
கோல்டு பேக்கப் பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம யூஎஸ் டாலரை ட்ரெஷரியில் வச்சு நம்ம நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாடுகள் அப்படி எடுத்தாங்க விஷயத்தை. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவோட அப்படி தான் செஞ்சாங்க. அவங்களோட ட்ரெஷரியில் கோல்டுக்கு பதிலாக யூஎஸ் டாலரை வச்சு போட்டு யூஎஸ் டாலரை வச்சுட்டு அந்த யூஎஸ் டாலர் எவ்வளோ பெருமதி இருக்கோ அதுக்கேற்ற பேப்பர் கரன்சிகளை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்டா எப்போ வேணுனாலும் இந்த யூஎஸ் டாலரை கொடுத்துட்டு கோல்டாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த யூஎஸ் டாலர் 1-to-1 பேக்கிங்கில் இருக்குது கோல்டு டாலர்னு சொல்லி. இப்படியே நாட்கள் போகக்குள்ள நிறைய நாடுகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கோல்டு இருப்பை விட அவங்களுக்கு பணம் கூடுதலாக தேவைப்பட்டிக்கு. உலகப் போர்களில் அப்படி இல்லாட்டி வேறு விஷயங்களுக்காக நிறைய பணம் தேவைப்பட்டிங்க அவங்கள்ட்ட கோல்டு இருப்பை விட. அதனால் 1971 பிரசிடென்ட் நிக்சன் பிரசிடென்ட் நிக்சன் என்ன பண்ணியிருந்தேன்னு சொன்னால், இதுக்கு பிறகு நாங்கள் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களுடைய யூஎஸ் டாலரை நாங்கள் எடுத்து விடுறோம். இதுக்கு பிறகு நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு தேவையான மாதிரி இன்ஃப்ளேஷன் டேட்டாவை கால்குலேட் பண்ணி நாங்கள் பணத்தை பிரிண்ட் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய கோல்டு எங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லி கோல்டு ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்ணி பெரிய ஒரு பிரமிட் ஸ்கீம் ஒன்று உருவாக்கினார். அந்த பிரமிட் ஸ்கீம் தான் நீங்கள் என்ன வச்சு பாவிக்கிற யூஎஸ் டாலர்லேருந்து நீங்கள் பாவிக்கிற எல்லா கரன்சியும் அந்த டேட்டில் இருந்து ஃபுல்லாக பிரமிட் ஸ்கீமாக மாறி நிற்கி. அதுக்கு பிறகு கவர்மெண்ட்ஸில் நினச்ச மாதிரி பிரிண்ட் அடித்து தள்ளினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் பிரிண்ட் அடிச்சுட்டு போகிறதால ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஆனால் அந்த பொருளை வாங்குறதுக்குரிய பணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்லிமிட்டடாக பிரிண்ட் அடிச்சுட்டு போகிறதால பணம் அதாவது பொருளோட இருப்பை விட கூடுதலாக பணத்திட புழக்கம் அதிகரிச்சதால இந்த இன்ஃப்ளேஷனுங்கிற பிரச்சனை வந்துச்சு. ஸோ நிறைய பேர்கிட்ட பணம் கூடுதலாக புழக்கத்தில் வருது. ஆனால் பொருள் சேம் அளவில் தான் அடிக்கிறதால இப்படியான பிரச்சனை போய் இன்றைக்கு வரைக்கும் இது சால்வ் பண்ண இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் இன்ஃப்ளேஷன் டேட்டாங்கிறது இன்ஃப்ளேஷன் மேலே ஒன்று சும்மா பே காட்டிட்டு அந்த இந்த பிரமிட் ஸ்கீமை வச்சுக்கிட்டு. ஸோ நீங்கள் எப்போ அவங்க ஒரு ப்ராமிஷன் பண்ணாங்க $100 நாங்கள் தரோம், அந்த $100 எப்போயுமே $100 பெருமையில் இருக்குன்னு சொன்ன ப்ராமிஸை 1971 பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற பணம் ஒவ்வொரு நாளும் அதோட வெலுவை இழந்து போயிட்டே இருக்குது. ஸோ எப்படியே போய் ஒரு கட்டத்தில் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வரும். அது வேறு நாடுகள் சந்திச்சுட்டு யூஎஸ் டாலர் இன்னும் சந்திக்கலை, அது கூடிய சீக்கிரம் சந்திப்பாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற பிரசிடென்ட் அதை சந்திக்க விடாமல் நிறைய ட்ரை பண்ணுறது. பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அடுத்தது பிட்காயினை என்டோஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அவங்களோட யூஎஸ் டாலருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த யூஎஸ் டாலர் அப்படி உங்களோட நாட்டு சொந்த எல்கேஆரோ கனேடியோ உங்கள் சொந்த நாட்டு பேப்பர் கரன்சியை நீங்கள் உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன விஷயத்துக்கு பிறகும் நீங்கள் அதில் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா குட் லக். ஓகே, நாளைக்கு நீங்கள் உங்களோட 20-30 வருஷம் உழைப்பு அப்படியே நாசமாக போகும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிட்காயின். இந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் சப்ளை உலகத்துக்கு 21 மில்லியன் தான் வரதுக்கு இருக்குது. பிட்காயினை 21 மில்லியனை தாண்டி யாருமே எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்காயின் கூட எடுக்க முடியாது. அடுத்தது இது ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்டையோ தனிப்பட்ட ஆர்கனைசேஷன்லையோ கண்ட்ரோலில் இல்லை, உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்டன்ட் மைனிங் நெட்வொர்க்கிட்ட கண்ட்ரோலில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது மேனிப்புலேஷன் இதில் ஏதாவது மாற்றம் உருவாக்கணும்னு சொன்னால் உலகம் பூரா இருக்கிற -more than 50% ஆஃப் த மைனஸோட அப்ரூவல் எடுக்கணும். ஸோ ஒரு தப்பான விஷயத்துக்கு more than 50% ஆஃப் த இண்டிபெண்டன்ட் மைனஸோட அப்ரூவல் எடுக்கிறது சாத்தியமில்லை. அதனால தான் பிட்காயின் உருவாக்கப்பட்டு 16 வருஷமாகியும் இன்னும் பிட்காயின் நெட்வொர்க் ஹேக் பண்ணப்படலை. இன்னும் பிட்காயின் நெட்வொர்க்கை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியலை. பிட்காயினை பற்றி கதைக்கிறதுக்குரிய வீடியோவில் இன்ஃப்ளேஷனை பற்றி கதைக்கிற வீடியோ தான் பிட்காயினை பற்றி நிறைய வீடியோவில் கழிச்சிருக்கேன். ப்ளஸ் நீங்கள் இந்த பிட்காயினை பற்றி இந்த பிட்காயின் இம்பார்ட்டன்ஸை பற்றி இப்போ நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் பிட்காயின் ஒயிட் பேப்பரை முதலாவது எடுத்து வாசிங்க. பிட்காயின் ஒயிட் பேப்பரை வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ஸோட இந்த பேங்க்ஸுகள பிரமிட் ஸ்கீமில் என்ன மாதிரி ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியராக விளங்கும். நீங்கள் எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக போய் செல் பண்ணிடணுமோ அவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக போய் உங்களோட பேப்பர் கரன்சியில் செல் பண்ணிவிட்டு பிட்காயினை வாங்க பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 0.01 பிட்காயின் ஆகுது உங்கள்கிட்ட இல்லாட்டி நாளைக்கு இன்னொரு 5-10 வருஷத்தில் ஏன்டா பிட்காயின் சீப்பாக இருக்கக்குள்ள $100,000 இருக்கக்குள்ள இல்லாட்டி $500,000 குறைக்குள்ள வாங்கலன்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுவீங்க. இன்ஃப்ளேஷன்லேருந்து உங்களை வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மெஷர்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்கா இல்லையாங்கன்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி பற்றி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியால் 3 கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் ப்ரோக்ராம், இது 100% ஃப்ரீ. அடுத்தது எங்கள் சிக்னேச்சர் ப்ரோக்ராம் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வேஸில் 14 வேஸில் எப்படி ரன் பண்ண சொல்லி டீச் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் பொட் கோச்சிங் ப்ரோக்ராம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் API மூலம் ட்ரேடிங் பொட்ஸில் கனெக்ட் பண்ணி 100% பேசிவாக எப்படி பிட்காயின் ப்ளஸ் அதை கிரிப்டோ கரன்சி ரன் பண்ண சொல்லி டீச் பண்ணிக்கிறோம். இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் தரோம். பை.